வெல்கம் டு திஸ் வீடியோ. இப்போது நான் வசனம் வாசிக்கிறேன். சங்கீதம் 32 8ஆம் வசனம். இது வாக்குத்தத்த வசனம். இது சங்கீதம் 32 8ஆம் வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நடக்க வேண்டிய வழி நம்ம வாழ்க்கையில் பல வேளைகளில் நம்மளுக்கு தெரியல எந்த வழியில் போகணும். இப்போ ஆண்டவர் இந்த வசனத்தை கூறுகிறார். இந்த வசனத்தில் என்ன ஆண்டவர் சொல்கிறார்னா, கர்த்தராகிய ஆண்டவர் வழி காட்டுவார் என்று சொல்கிறார். அவர் நம்மை நித்தமும் நடத்துவாராக. உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஆகவே மாட்சிமை நிறைந்த ஆண்டவர் கர்த்தர், மாட்சிமையானவர், என் இயேசுவானவர், என் கர்த்தர், அழகுள்ளவர், சமாதான பிரபு, நித்திய கண்மலையானவர் என்றெல்லாம் நாம் சொல்ல கேட்டிருக்கிறோம் அல்லவா? இவற்றையெல்லாம் பைபிளில் போட்டிருக்கிறது. கர்த்தர் ஆகிய ஆண்டவருடைய வசனம் கை கொள்ளும் பொழுது நாம் மெய் மறந்து நடக்கிறோம், மெய் மறந்து போவோம். சமாதானத்தை சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள ஈடு நிலையற்ற அன்பு பெற்றுக்கொள்ள கர்த்தராகிய ஆண்டவர் நிலைநாட்டுகிறார். அவருடைய அன்பிற்கு அளவே இல்லை. அவருடைய அன்பிற்கு நாம் நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தராகிய ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறார், ஒரு வெளிச்சம் தருகிறார். எப்படி சூரியன் உதிக்கிறது, அதே போல் நம் வாழ்க்கையிலும் பல விதத்தில் ஒரு கர்த்தருடைய வசனம் உதிக்கிறது. வசனம் உதிக்கும் போது நாம் மெய் மறந்து போகிறோம். நாம் வாழ்க்கையில் அற்புதத்தை காண நாம் விழைகிறோம். நான் உன் நுகத்தை முறிக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறாரு. நுகங்கள், மனுஷருடைய நுகங்கள் தாக்காதுபடிக்கு நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் இருக்கிறீங்க, நன்றாக வாழுங்கள். குடும்ப வாழ்க்கையில் கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் எல்லாம் ஒன்று சேர்ந்து பிரிவினை இல்லாமல் வாழ கர்த்தராகிய ஆண்டவர் உதவி செய்வாராக. இந்த நாட்களில் அநேக பிரச்சனைகள் ஒவ்வொரு குடும்பங்களில் ஆண்டவராகிய தேவன் தாமே விடுவிப்பாராக. அவற்றையில் ஆண்டவர் விடுவித்து சமாதானம் சந்தோஷமும் கொடுப்பாராக. மற்றவர்களுக்கு, சிறு பிள்ளைகள் கூட மற்றவர்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் சிறு பிள்ளைகள். அவ்வாறாக வாழ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பெரியவர்களை இகழக்கூடாது, குற்றம் சொல்லக்கூடாது சிறு பிள்ளைகள். ஆகவே இவற்றையெல்லாம் மாற்றுங்கள். அதான் ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தராகிய ஆண்டவர் ஆலோசனை கர்த்தர். கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேளுங்கள். சிறு பிள்ளைகள் வசனத்துக்கு வாங்க, அதில் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு கர்த்தருக்கு அலையனாதான் பாருங்கள். அப்படியே கர்த்தர் வசனத்துக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு ஒத்து போதான்னு பாருங்கள். ஒத்து போகலைன்னா செய்யாமல் இருப்போமாக. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவோமாக. சிறு பிள்ளைகளும் பெரியவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். ஆமீன், ஆமீன்.